தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கொடி மற்றும் பாடல் அறிமுக விழா நடந்திருக்கிறது. நம்முடைய தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் திரு விக்னேஸ்வரன் இணைந்திருக்கார். விக்னேஸ்வரன், இந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வரிகள் கொள்கையாக எதோடு ஒத்துப்போகிறது? உங்களுக்கான செய்தி என்ன இதுல? ஃபர்ஸ்ட் விஷயம் தமிழக வெற்றி கழகத்தோட கொடியே சிவப்பு, மஞ்சள், பச்சை, நீலம் அப்படிங்கிறது தமிழகத்துல இருக்க அனைத்து தரப்பட்ட மக்கள், அதாவது சாதி சமயம் கடந்து அனைத்து தரப்பட்ட மக்களையும் உள்ளடக்கிய கட்சியா தமிழக வெற்றி கழகம் தன்னோட பயணத்தை துவக்குது. தமிழகத்துல ஒரு பிரைமரி போர்ஸா, முதன்மை சக்தியா தமிழக வெற்றி கழகம் 2026 தேர்தல்ல ஒரு ஒரு வலிமையான சக்தியா பிரதிபலிக்கும். அதனோட தொடர்ச்சி தான், அதோட ஸ்டார்டிங் தான் இன்னைக்கு தலைவர் அவர்கள் கொடியை அறிவிச்சிருக்காங்க. இந்த விஷயம் உறுதிமொழியில சொன்ன மாதிரி பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும்ங்கிற கோட்பாடு அடிப்படைய, அந்த கொள்கை அடிப்படையில தமிழக வெற்றி கழகம் தன்னோட பயணத்தை தொடங்கும். பாடலாவோ இது கொண்டு சேர்க்க முடியும் அப்படின்னாலும் விஜய் அவர்கள் பேசணும், இன்னும் பேசணும், அரசியல் பேசணும், தீவிரமா பேசணும் அப்படின்னு தொடர்ந்து நம்முடைய கூட பத்திரிகையாளர்கள்லாம் சொல்லக்கூடிய செய்தி அதுவாக தான் இருக்கு. விஜய் ரொம்ப அளவா பேசுறாரு, அரசியலுக்கு இந்த அளவு போதுமான ஒரு கேள்வி இருக்குல்ல? அதற்கான காலம் கழிஞ்சிருக்கதா நினைக்கிறேன். மிக விரைவில் நீங்க எதிர்பார்க்கிறத விட அதிகமான ஒரு ஐடியாலஜிக்கல் டெப்தோட தமிழகத்தோட பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும், தமிழகத்தின் உரிமையாக சமூக நீதியையும் வருங்காலங்கள்ல நீங்க தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை வரைவை தலைவர் தளபதி அவர்களே பேச கேட்பீங்க. அதற்கு இன்னும் கொஞ்ச காலம் தான் இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. தலைவர் அவர்கள் அதை தமிழக மக்களுக்கு உரை நிகழ்த்துவார். நன்றி திரு விக்னேஸ்வரன், இணைந்து உங்களுடைய பார்வைகளை வெளிப்படுத்தினதற்கு நன்றி.